இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் சில ஊடகங்கள் கேள்வி கேட்டார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருடன் கூட்டணி வைப்பீர்கள் என்ற கேள்விக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறிய பதில் என்ன என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அப்படி என்ன பதிலை அன்புமணி அவர்கள் கூறினார் என்பதை பற்றி விரிவாக காண்போம். காடுவெட்டி குரு அவர்களுடைய நினைவிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சிவசங்கர் அவர் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞர்கள் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டிற்காக கோஷம் போட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின் லேடனை கைது செய்வதைப் போல மிகவும் கொடூரமாக கைது செய்து அடக்குமுறையை ஏவியது இன்றைக்கு ஆள்கின்ற திமுக அரசு. சரி, பாட்டாளி மக்கள் கட்சி தான் எதிர்க்கட்சி வரிசையிலே இருக்கிறது. ஆனால் திமுகவிலே கூட்டணி வைத்து கொண்டு திமுக கூட்டணி ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்து திமுகவை இன்று வரை முரட்டுத்தனமாக தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த கட்சிகளுடைய நிலை என்ன? கடலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு புதிய தோல் தொழிற்சாலை அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும், அங்கே தோல் தொழிற்சாலை அமைக்கக்கூடாது, விவசாயம் பாதிக்கிறது என்று போராடச் சென்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களை ஏதோ ஒரு பயங்கரவாதியை கைது செய்வதைப் போல கைது செய்து குண்டு கட்டாக தூக்கி இருக்கிறது போலீஸ். இத்தனைக்கும் அவர் திமுக கூட்டணியிலே இருக்கிறார். இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராடிய பொழுது அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக கொக்கரித்தவர்கள் திமுக அமைச்சர்கள். அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க துடித்தது திமுக அரசு. சரி, திமுகவிற்கு முரட்டுத்தனமாக முட்டுக் கொடுத்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பண்ருட்டி தொகுதியிலே வேல்முருகன் வாக்குறுதி கொடுத்தார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை அவசரமாக வாங்கிவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி கொடுத்து விட்டார், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வாங்கிவிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 15% வாங்கி கொடுத்திருப்போம். திட்டமிட்டே வன்னியர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியும் டாக்டர் ஐயாவும் என்று பிரச்சாரம் செய்து திமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலே முட்டுக் கொடுத்த வேல்முருகன் இன்று வரை வன்னியர்களுக்கான 15% இடஒதுக்கீட்டை மட்டுமல்ல 10.5% இடஒதுக்கீட்டை கூட வேல்முருகனால் வாங்கி கொடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வேல்முருகனை திமுக படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது வேல்முருகனுக்கு சட்டமன்றத்திலே பேசுவதற்கே அனுமதி இல்லை. அமைச்சர் சேகர்பாபு வேல்முருகனை தாறுமாறாக ஒருமையில் திட்டுகிறார். வேல்முருகனை சேகர்பாபு ஒரு மனிதனாகவே மதிக்கவில்லை. அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு அதிமுகவில் இருக்கின்ற உதயகுமார் என்கின்ற அந்த முன்னாள் அமைச்சரும் இந்த சேகர்பாபுவும் சேர்ந்து கொண்டு வேல்முருகனை படாத பாடுபடுத்துகிறார்கள். வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவில் இருந்து வந்து இன்றைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கின்ற சேகர்பாபுவும் எனக்கு எதிராக திட்டமிட்டு சதி செய்கிறார்கள் என்று பேட்டி கொடுக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேல்முருகனை தாறுமாறாக திட்டுகிறார். வேல்முருகன் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள், வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சபாநாயகரிடம் முறையிடுகிறார் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆக திமுக எப்படி இருக்கிறது? திமுக எவ்வளவு சர்வாதிகார போக்கில் இருக்கிறது? சரி, எதிர்க்கட்சிகளை சட்டமன்றத்திலே பேச விடுகிறார்களா? இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பேசினால் நீங்களே பேசிக் கொண்டிருக்கலாமா? அமைச்சர் பேசுவதை கேளுங்கள், இல்லையேல் அமருங்கள், உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது என்று சர்வாதிகாரமாக பேசுகின்ற இடத்திலே தான் சபாநாயகர் அப்பாவு இருக்கிறார். இவருக்கு அப்பாவு என்று பெயர் வைத்ததற்கு பதிலாக தப்பாவு என்று வைத்திருக்கலாம். ஆட்சிக்கு வந்த திமுக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக இன்று வரை செய்த ஒரே உருப்படியான காரியம் தமிழகம் எங்கும் சாராய கடைகளை அதிகமாக திறந்ததுதான். தமிழகம் எங்கும் டாஸ்மாக் மதுபானங்களை விற்பனை செய்துதான். தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்களை படிப்பாளிகளாக மாற்றுவதற்கு பதிலாக குடிப்பாளிகளாக மாற்றியதுதான் திமுக செய்த சாதனை. இரண்டாவது, திமுகவிற்கு சொந்தமான சன் குழுமம், கலைஞர் தொலைக்காட்சி போன்றவர்களெல்லாம் தன்னை விரிவுபடுத்திக் கொண்டார்கள். திரைப்பட துறையில் திமுகவின் கோர கரம் நீண்டிருக்கிறது. பல திரைப்படங்களை கபலீகரம் செய்திருக்கிறார்கள். இவைதான் திமுக ஆட்சியிலே நடந்திருக்கின்ற மிகப்பெரிய சாதனைகள்.
திட்டமிட்டு அனைத்து கட்சிகளையும் சிதைக்கின்ற நோக்கத்திலே தான் திமுக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தமிழ்நாடு திமுகவிற்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக பேசுகின்ற எந்த கட்சிகளும் இருக்கக்கூடாது, எந்த கட்சியுடைய தலைவர்களும் இருக்கக்கூடாது. திமுக மட்டுமே தமிழ்நாட்டை ஆண்டாண்டு காலமாய் கொள்ளையடித்து வாழ வேண்டும் என்ற இணைப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது. அப்படி என்றால் இது எவ்வளவு மோசமான கட்சியாக, எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும்? இந்த சூழ்நிலையில்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் நீங்கள் யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறீர்கள் என்கின்ற கேள்விக்கு 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது, அப்பொழுது பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது கூட்டணி பற்றி என்ன அவசரம், எங்களுக்கு வேறு மக்கள் பணி நிறைய இருக்கிறது, எதிர்க்கட்சியாக நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது, அதை முதலில் செய்வோம் என கூறி அவரும் விடைபெற்றிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் இன்றைக்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சியாக எதிர்க்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. அதிமுகவும் எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியிலே இருக்கிற கோஷ்டி தகராறுகளே இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அதிமுக எப்படி மீளப் போகிறது, அல்லது இந்த இரண்டு திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழ்நாடு எப்பொழுது விடுதலை பெறப் போகிறது என்ற ஏக்கத்துடனேயே தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.